ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரூமில் சமையல் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு தான் சமைக்க போகிறாரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இன்றைக்கி மீன் தான் சமைக்கலான் இருக்கோம். இப்போ விழா கண்டிப்பாக பண்ணுறோம் கைஸ். காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு கைஸ். இனி மீனெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். மீன் கறியும் அப்புறம் ஃப்ரையும் பண்ணலான் இருக்கோம். ரைஸ் இருக்குது. மீனெல்லாம் ரெடி பண்ண போகிறோம் கைஸ். நம்ம ஃப்ரெண்டு தான் கைஸ் செஃப் ப்ரோ. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. உப்பு, மிளகு, அப்புறம் கொஞ்சம் பவுடர்லாம் வச்சு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. ரைஸுமே குக்கரில் வச்சுட்டோம் கைஸ். ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டுருக்கோம். ப்ரோ தான் போட்டிருக்காரு. ப்ரோ ஃப்ரை பண்ணுறது தான் போடுறோம் பாருங்கள் கைஸ். ஃபிஷ் மசாலாலாம் போட்டு நம்ம காய வச்சுருக்கோம் கைஸ். இனி ஒரு 10 மினிட்ஸ் இது காஞ்ச அப்புறம் பொரிக்க வேண்டியது தான் எண்ணெயில் போட்டு. அரிசி வந்துட்டுருக்கு கைஸ், எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம், கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். மீன் குழம்புக்கு காய்கறி எல்லாம் போட்டுட்ருக்கோம் கைஸ். அரிசி இறக்கிட்டோம். இப்போ மீன் குழம்பு பண்ண போகிறோம். கைஸ், பக்கத்து ரூமில் மிக்ஸி வச்சுருக்காங்க. நம்ம தேங்காய் அவங்க ரூமில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு கைஸ். நல்லா சூப்பராக அரைஞ்சிருக்கு. மீன் குழம்புக்கு வேண்டிதான். கொஞ்சம் புளி தண்ணியுமே வச்சுருக்கோம் கைஸ் மீன் குழம்புல விடுறதுக்கு. காய்கறியெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம். வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வதங்க விட்டுருக்கோம். சமையல் போயிட்டுருக்கு கைஸ். முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 hours ஆகிடும். போயிட்டுருக்கு. மீன்லாம் போட்டிருக்கோம் கைஸ் குழம்புல. மீன் குழம்பு இனி இப்போ ரெடி ஆயிரும். குழம்பு இறக்கிட்டோம் கைஸ். இனி அடுத்து செகண்ட் ரவுண்ட் ரைஸ் வச்சுருக்கோம். ஒருக்கா ரைஸ் எடுத்துட்டோம். இனி ரைஸ் நமக்கு 3 பேர் இருக்கனால இன்னும் தேவைப்படும். அதனால் இன்னொரு ரவுண்டு ரைஸ் வச்சுருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சமையல் முடிஞ்சிடும். ஒரு வழியாக சமையலை முடிச்சாச்சு கைஸ். ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் ஃபிஷ் கறி எல்லாமே பண்ணிட்டோம். இனி சாப்பிட வேண்டியதுதான். ரைஸுமே சூப்பராகவே வெந்துருக்கு. நாங்கள் 3 பேர் இருக்கோம் கைஸ். 3 பேர் சேர்ந்து தான் சமைச்சது. இனி ஃபிஷ் கறியுமே கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரை பண்ண ஃபிஷ் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். ரைஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லாவே வந்துச்சு. நம்ம ப்ரோ சூப்பராகவே சமைச்சார். நம்ம ஃப்ரெண்டு தான். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் வச்சாச்சு. இவ்வளோதான் கைஸ் வீடியோ. பாய் கைஸ்.